சரியா? இப்போ இந்த அடிமுறைன்னு சொல்றீங்க. இந்த அடிமுறைங்கிற பேர் வந்து இதுவரைக்கும் தென் மாவட்டங்களை தாண்டி மேல வந்தது இல்ல. இந்த பட்டாசு படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ இந்த பட்டாசு படத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கலைக்கு வளர்த்து விட்டாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல அதை எப்படி பாக்குறீங்க அங்க? அடிமுறை படம் வந்ததுனால என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அடிமுறைங்கிற அந்த பெயர் வந்து வெளியே தெரிஞ்சிச்சு. அடிமுறை சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மை. அதோட சான்று என்கிட்ட இருக்கு. என்னுடைய தந்தையார் வந்து அவர் கைப்பட அவர் ஆசான் கிட்ட இருந்து எழுதின அந்த அடிமுறை சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட என்னோட அப்பாவோட யங் ஸ்டேஜ்ல ஒரு 20-25 வயசுல எழுதியிருப்பாங்க. அப்ப அதோடைய அந்த எழுதின அந்த டாக்குமெண்டோட வயசு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 60 வயசு இருக்கும். 60 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதினது. பட்டாசு படம் வந்தது இப்ப 2000க்கு அப்புறம் ரீசெண்டா வந்ததுதான். ஏன்னா அடிமுறைங்கிற பேர் உண்மை, அடிமுறை சாஸ்திரம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடிமுறை சாஸ்திரம்